Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. உண்மையிலுமே இது நிறைய விஷயங்கள் அவுட்டோர் ஷூட் பண்ணுவோம். நமக்கு அந்த அவுட்டோர் ஷூட் பண்ணுறது நிறைய பேர் கேட்கும்போது எப்படி ஷூட் பண்ணேன்னு கேட்பாங்களே. அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸான ஒன்று. அது ஒரு வேர்டுக்காக பண்ணுற ஒரு எஃபர்ட்ஸ். வேர்டுக்காக இல்லை, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட அது கொடுக்குற. இப்போ நீங்கள் ஒரு ஷாட் இருக்கும், இவங்க வேலை போனதுக்கப்புறம் மணிகண்டன் சாரும் முத்தமிழும் ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு ரோட்டில் நடந்துட்டு வரும். ஆமாம், அது ஒரு டெலி ஷாட்டு. அதை வந்து கிராஸ் கட்டில் எடுக்கிறோம். மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும்னா அது மணிகண்டன் சாருக்கு தான் சொல்லணும். எங்கள் கூட வந்து எல்லா பக்கத்தும் ரொம்ப கேஷுவலான ஒரு ஆளாக, கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர்காரராகவே அவர் வந்து அங்கே வந்து மாறுறாரு. ஒரு 1 வீக் முன்னாலே இதை செஞ்சு அவருங்கிற ஒரு கோயம்புத்தூர்காரராக மாறாரு. இருக்கிற பீப்புளே ரொம்ப கம்ஃபர்டபுள். இங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம். சேம் பப்ளிக்ல வெறும் அதே மார்க்கெட்டில் செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய சேஸ் இருக்கும். ஆமாம், இந்த வெங்காயம் எடுக்கிற ஷாட் அதெல்லாம் பெரிய வெங்காயம் எடுக்கிறதுலாம் நீ அதுக்கான பிடிஎஸ் வீடியோலாம் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சேவக்கட்டு சேஸ் இருக்கும். எனாமஸ் எஃபர்ட் இருக்குல்ல, அவர் ஓடுறது இது பண்ணுறது. இது நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஆர்கனைஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு டேக்கில் அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு லாக் சும்மா சில நேரம் திரும்ப பண்ணணும். இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு கதவு இருக்குது, குட்டி 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 ஸ்டிக்கர்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு, இப்போ அவங்க வீட்டில் சின்ன பசங்களே கிடையாது, அவங்க 40+ இருக்கிறதா. பட் அவரோட சின்ன வயசு இருக்குல்ல, அதோட விஷயங்கள் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இன்ஸ்பயர் நம்மளை பண்ணுறதும். அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக முதல்ல அந்த லைஃப் தான். மற்ற எல்லாமே அந்த ராபின் ப்ளூ சொல்கிறோம்ல, சுண்ணாம்பு செவர் இருக்குல்ல, அது கோயம்புத்தூர் இந்த ஊர்களுக்கே இருக்கிற அடையாளம். நீங்கள் பயங்கர ஹாப்பியா ப்ரோ? ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 days போடுறது கஷ்டமாக இருக்குது. 25+ days போகுது. ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஹிட்டு. ஸோ அதில் ஒரு பெரிய பார்ட். எவ்வளோ ஹாப்பி நீங்கள்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி வார்த்தையில் விவரிக்கிறதுனா தெரியல. இதுக்கு மேலே என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரு டீமாக இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனக்கு இதுதான் ரேங்கிங்ஸ்லாம் நடக்குமா ஜாலியாக? ஏன்னா இப்போ இன்ட்டு ஒரு படமாக போகிறப்போ ஒரு பெரிய பொறுப்பு. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட ஜாப் செம்மையாக பண்ணிட்டீங்க. பட் அதை தாண்டி பிஹைண்ட் தி சீன்ஸா? இல்லை, தொடங்கும் போது நான் இப்போ அது என்டையர் நக்கலைட்ஸே வந்து ராஜேஷ் அண்ணா பிரசன்னா அண்ணாவோட விஷன் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களோட வயது இருக்குது. இப்போ தொடங்கும்போது பிரசன்னா அண்ணா கிட்ட 35 வயதுக்கு மேலே, ராஜேஷ் அண்ணா இப்போ எனக்கு விட ஒரு 4-5 வயசு மூத்தவராக. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல. அண்ட் எனக்கு பொதுவாகவே என்னை விட வயது மூத்தவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுல. ஸோ அதில் எப்போவுமே ஈடுபட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ ராகிங்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அது நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு பவர் ஹைராக்கியா அப்படிங்கிறதா இல்லாமல் எல்லாத்தோட விஷனும் மோட்டிவாகவும் சினிமா பண்ணோம் அப்படிங்கும்போது அதற்கு தேவையான ஆட்களாக சேர்றதுங்கிறது ஒன்று. அண்ட் இல்லை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான சொல்லுங்கள், பிரசன்னா அவரோட ட்ராவல் ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க. அவரோட இன்டர்வியூ கூட பண்ணியிருப்பீங்க. வேற ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி அங்கேருந்து இங்கே மாறி அவரோட ட்ராவலே இது ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன். சென்ஸ் அது ஒரு மனிதர்ல அணுகிறதும் சரி, பொலிட்டிக்கலாக எல்லா இடங்கள்லையும் வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் கூட அவர் நம்மளை வந்து நம்ம பையன் வாடா தம்பி அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. என்னைய விட வயது கம்மியான ஆட்கள் கூட அவர் பேசும்போது, ஒரு 15 வயது 16 வயது இளைஞன்ட்ட பேசும்போது கூட வாங்க போங்கன்னு தான் அவர் பேசும். அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல. மேபி டீம் ஸ்டார்ட் ஆகும்போதே அது அந்த ரெஸ்பெக்டும் சேர்ந்து தான் அந்த எனர்ஜியை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கர சூதிங்கா உங்களை வச்சிருந்திருக்காங்க. என்னையும் சரியா டீம் பெருசாக அது இவ்வளவு பெருசா ஒரு 60 பேர் 70 பேர்த்த அது இது பண்றதுல எனக்கு யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்போ வயசு 29ன்னு வச்சுக்கோங்களேன். ராஜேஷ் நாக் தொடங்கும் போது அந்த வயசுல அவர் 29 வயசுல என்டையர் ஒரு சேனலை மேனேஜ் பண்ணி அவ்வளோ பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து இந்த டீமை வளர்த்து, யோசிச்சு பார்த்தா ராஜேஷ்னாவும் பிரசன்னாவும் தனியாக மட்டுமே போய் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியும். 7 வருஷம் 8 வருஷம் நக்கலைட்ஸ்குள்ள இருந்து எல்லாத்தையும் டீமா கொண்டு போனங்கிற விஷயம் அவங்களுக்கு இல்லாம அவங்க மட்டுமே நம்ம போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அது இன்னுமே அவங்க ஏர்லியராகவே அதை பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஆனா அது இவ்வளோ பேர்த்தோட சேர்ந்து போனோம், அது கோயம்புத்தூர்லயே இருந்து செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த விஷன் வந்து அவங்களோட இந்த குணம் இருக்குல்ல, ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஒன். அது அவங்களுக்கு ஒரு கிராஃப்ட் தெரியுது தெரியலங்கிறதால ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஒன். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கலி ஒருத்தவங்களோட அந்த வைப்ரன்ஸ் இருக்குல்ல, நம்ம சேர்றத விட நம்மளை மதிக்கிறாங்க, நமக்கு மதிப்பு கிடைக்குதுங்கும் போது, நம்ம ஒர்க் அவங்களுக்கு புரியுதுங்கும் போது நம்ம இன்னுமே மோர் ஈடுபாடோட வேலை செய்யணும். அப்படித்தான் நக்கலைட்ஸோட இவ்வளவு கிரியேட்டிவ் மைண்ட்ஸ், நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருக்காங்களா. நீ அவ்வளோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது இருக்குல்ல, அது ஆக்டிங் தெரிந்த ஆட்களும் தெரியாத ஆட்களும் யார் உள்ள வரும்போதும் அவங்கள அறியாமல் அவங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது இருக்குல்ல, அது அங்கிருந்து வருது.
அந்த கோர் அவங்க விஷன் இருக்குல்ல, மேபி நீ சொல்லும்போது தான் சரி, அந்த கோர் ரெஸ்பெக்ட்ல இருந்தா எல்லாமே ஓகே, அங்கேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட ஒர்க் கொடுக்குற அந்த ஈடுபாடு எல்லாமே. ஸோ அதானே. பட் இப்போ சொல்றதை பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட 21 ஏஜ் அப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களா இந்த நக்லைட்ஸ்? ஆமா, காலேஜ் முடிச்சேன். அப்படியே ஜூன் முடிக்கிறோம். ஓகே, நவம்பர் டிமானிட்டேஷன் எல்லாம் வருது. அப்போ ராஜேஷ்னா பிரசன்னா வீடியோ போட ஸ்டார்ட் பண்றாங்க. 2-3 வீடியோஸ் ஃபேஸ்புக்ல போடுறாங்க. அது ஆகும்போது அது சேனலா மாறலாம் அப்படிங்கும்போது நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் ஒரு 3வது வீடியோல வந்து ஜாயின் பண்றேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம சும்மா நச்சுங்கிற பேர் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கோர் டீமா இருந்து நக்லைட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஃபைன், நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஒரு மாதிரி ஃபினாமினல் ஒர்க். பட் அன்னைக்கு அந்த காலேஜ் முடிச்சு ஸ்டார்ட் பண்றப்போ அந்த முதல் வீடியோ அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல. இப்போ மற்ற ஒர்க் ஓகே, பட் இன்டூ டெக்னிக்கல் கேமரான்றப்போ அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருந்துச்சா, இல்லை ஆக்சுவலா நீங்க எடுத்து பழகுனீங்களா? எடுத்து பழகிறது. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலைக்குவியல் அரவிந்த்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க. ஸோ என் காலேஜ் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்தாரு. ஷார்ட் ஃபிலிம் பார்த்து வந்து ஒர்க் பண்ண அப்படின்னாரு. அப்போ வந்து ஒர்க் பண்ணுறது கேமரா இருக்கும். சின்ன வயசு அப்பா ஒரு 600D கேமரா வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஜிபிக்கு காலேஜ் டைமில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ், ஃபோட்டோஸ் எப்போவுமே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல. நமக்கு தெரியல ஷூட் பண்ணுறது, ஏதோ மியூசிக் போட்டு எடிட் பண்ணுறது, அதை பார்க்குறது, அப்புறம் ஒரு இமேஜை ஷூட் பண்ணிட்டு அதுக்குள்ளேருந்து கதை தேடுறதுங்கிறது இருக்குல்ல. அது எப்பவுமே ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கு. இப்போ நானும் ராஜேஷ்னா பிரசன்னா நான் மீட் பண்ணதே கலைக்குவியல் அரவிந்த் அவரோட ஆஃபீஸில் இவங்க எடிட் பண்ண வருவாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக பீக் ஆஃப் டிமானிட்டேஷன் டைமில் இவங்க போடுற ஹியூமர் அந்த சட்டையர் வீடியோஸ் எல்லாம் எடிட்டில் நாங்கள் பார்த்து விழுந்து புரண்டு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போதான் அங்கே ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கான தேவை இருக்கு. ராஜேஷ்னாவே எல்லாமே பண்ணுவார். ராஜேஷ்னாவே ஷூட் பண்ணுவார், எடிட் பண்ணுவார், அவங்களே வந்து SFX எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ ஒரு சினிமோட்டோகிராஃபர் தேவை இருக்கும். நான் ஷூட் பண்ணிட்டானா அது எப்படின்னா கரெக்டாக ஜெயலலிதா தவறு இறந்த நேரம் டிசம்பர் 6ஆம் தேதி. அதுக்கு முன்னால் ஒரு அவங்க தவறிட்டாங்கன்னு முந்தின நாளே செய்தி வர அது ஒரு ஷட் டவுன் மாதிரியான ஒன்று நடந்துச்சு. அந்த டைம்ல நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணியிருந்தேன். சிட்டியே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஒரு பேச்சுலர் ஒருத்தன் சாப்பாடு கிடைக்காம எடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு ஷார்ட். அதுக்கான ஃபுட்டேஜ் வந்து அதுக்கு முந்தின நாள் ஃபுல் திடீர்னு ஷட் டவுன், ஃபுல்லா எல்லா பக்கம் போலீஸ் நிக்குது, சாப்பாடு கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு சில ஃபுட்டேஜ் அது இருக்கும் நக்லைட்ஸ்லேயே அந்த வீடியோ. சில நமக்கு தோணும்ல இந்த டைம் இது கிடைக்காது, இதுல இருந்து நம்ம இதை ஷூட் பண்ணி இதுல இருந்து கதை பில்ட் பண்ணுவோம்ல. அப்படி நான் ஷூட் பண்ணி இந்த ஃபுட்டேஜை பிரசன்னா காட்டும் போது அவரு சூப்பர் ஒர்க்கியா, உண்மையிலுமே இது வந்து ஒரு மானுமெண்ட்ரியான ஒர்க்கு அப்படின்னு அப்படிதாங்க பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் ஷூட் பண்ணிட்டான்னு கேட்க அப்புறம் நாங்கள் பணம் பிரம்மாஸ்பின்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ண தொடங்கணும். தொடர்ந்து ஷூட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சினிமா வருதுமே எவ்ரி 6 months நக்லைட்ஸ்லையுமே அந்த ப்ரோக்ரஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். அது சேனல் வளர்றதும் சரி, பர்சனலாக ஒவ்வொருத்தோட க்ரோத்துமே இருக்குல்ல. ஆக்டர்ஸ்லேருந்து இப்போ என்னோட ஒர்க்குமே நீங்கள் எவ்ரி 6 months பார்த்தீங்கன்னா அதில் க்ரோத் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது மேபி எல்லாருமே தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. நமக்கு சரியான பாதை அமைதோ இல்லையோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராசஸ் உங்களை ஒரு எவால்வ் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஆமா, ஓகே. அப்பவே இது ரிஸ்கா இறங்கிருக்கீங்க. எனக்கு இப்ப பிரசன்னா சார் சொல்றாரு இந்த படத்துலயும் ஒரு கொரில்லா ஷாட்ஸா எடுத்தது அதிகம், அவர் அது கொடுக்குற ஐடியா எஃபர்ட்ஸ் வந்து ஃபினாமினலா போடுவாருன்றப்போ ஸோ அப்பல இருந்தே இருந்தது தானே அது. இல்ல நம்ம ஏதோ ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணணும் இருக்குல்ல. பிரசன்னா சார் ரைட்டிங் பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுதுறது வந்து அவர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறாரு. அதுதான் அவருக்கு எல்லாரும் எழுதுறது போல எழுதிட்டா அதே மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கிற பேசிக் உணர்வு தான். பட் ஷூட் பண்ணும்போது அதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல. திரும்ப மேபி இந்த லைன் எனக்கு மனசில் இருக்கிறதா எனக்கு அப்போ அடிக்கடி தோணும், யாருனாலும் எடுக்க முடியாத எப்படி எடுத்தீங்க அப்படின்னு ஒன்று கேட்கறது இருக்குல்ல. அண்ட் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறது இல்லை. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம படத்துலேயே ஒரு க்ரௌடுக்குள்ளே நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோங்கிற ஒரு கான்ஷியஸ் அங்கே இருக்கிற க்ரௌடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வேற ஒன்றா மாறிடும். ஆனால் அந்த ஜனத்தோட எனர்ஜி இருக்குல்ல, அது விஷயம் ஸ்க்ரீனில் வரும்போது அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம சில கிளாசிக் படங்கள்லாம் பார்க்கும்போது அது க்ரௌட் இன்வால்வ் ஆகுறதோ இல்லை நேச்சரோட விஷயங்கள் இன்வால்வ் ஆகுறதோ அது இமேஜா பார்க்கறதுக்கு செம பிரம்மாண்டமா இருக்கும். ஆனால் அதை நம்ம நீங்கள் வந்து டெக்னிக்கலி அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு பெரிய செலவும் அது பெரிய எனர்ஜியும் தேவைப்படுறோம். அது நீங்கள் ஒரு சினிமா செட்டில் பண்ணுறது. ஆனால் நீங்கள் நேச்சுரலாக இருக்கிறதுக்குள்ளேருந்து ஒரு சினிமாவை நீங்கள் ஸ்டேஜ் பண்ணுறதுல கைண்ட் ஆஃப் ஒரு கொரில்லா ஷூட் அது ஒரு போர் மாதிரி தான். எல்லாமே இருக்கும், நமக்கு தேவையானதை போய் உள்ளே இருந்து எடுத்து வரதுல அது நம்ம என்ன செலவு பண்ணணும். ஆனால் அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுக்கும், எமோஷனலாக ஒரு ஹை கொடுக்கும். நமக்கு பண்ணுறதுக்கும் அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹை கொடுக்கும்போது தொடர்ந்து பண்ண அது ஒரு பெரிய ப்ராக்டிஸாக மாறிடுது. இந்த படத்தில் உண்மையிலுமே இது நிறைய விஷயங்கள் அவுட்டோர் ஷூட் பண்ணுறோம். நமக்கு அந்த அவுட்டோர் ஷூட் பண்ணுற நிறைய பேர் கேட்கும்போது எப்படி ஷூட் பண்ணி கேட்பாங்களே, அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸான ஒன்று. அது ஒரு வேர்டுக்காக பண்ணுற ஒரு எஃபர்ட்ஸ், வேர்டுக்காக இல்லை, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற அது கொடுக்குற. இப்போ நீங்கள் ஒரு ஷாட் இருக்கும், இவங்க வேலை போனதுக்கப்புறம் மணிகண்டன் சாரும் முத்தமிழும்
2 பேரையும் அடிச்சுட்டு ரோட்ல நடந்துட்டு வரும். ஆமா, அது ஒரு டெலி ஷாட். அதை வந்து கிராஸ் கட்ல எடுக்கிறோம். அந்த ஷார்ட்டை கிராஸ் கட்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா கிராஸ் கட் இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த கடை வீதிகள், பின்னாடி இருக்கிற போர்டு, அவ்வளவு க்ரௌடு. அதை நீங்க வேற ஏதோ இடத்துல வச்சு கூட எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க, வெறும் யாருமே இல்லாத தெருவில் நடந்து வராங்கிறதா கூட அது இருந்துக்கலாம். பட் அது அங்கதான் இருக்கணுங்கிறது ரைட்டிங்ல இருக்கு, டைரக்டருக்கு அந்த விஷயம் இருக்கு. இந்த ஊருக்குள்ள கோயம்புத்தூர்ல எடுக்கணும், கோயம்புத்தூர் இந்த ஊருக்குள்ள இருக்கணும், அந்த படத்துக்குள்ள இருக்கணும். அண்ட் அதுதான் நமக்கான சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நவீனோட இன்ட்ரோவா அது வந்து அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபேமிலி மேன். சேலரி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் அந்த ஒரு 1 நைட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஓப்பனிங்கா வரக்கூடிய அந்த மாண்டாஜஸ். அவர் வந்து அந்த மார்க்கெட் போவாரு, ஒரு இடம் போய் ஒன்று வாங்குவார், வண்டி எடுத்துட்டு வருவார். அதெல்லாமே பார்க்குறப்போ ஓகே, பயங்கர லைவா எடுத்திருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர்ல தான் ஃபுல்லாக எடுத்துருந்துருப்பீங்க. மேபி அதுவுமே நீங்க இந்த மாதிரி கொரில்லாவா பிளான் பண்ணது தானா? ஆமா, அதான் முதல்ல இதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும்னா அது மணிகண்டன் சாருக்கு தான் சொல்லணும். அவரோட எஃபர்ட் அண்ட் கோஆபரேஷன் இருக்குல்ல, எங்க கூட வந்து எல்லா பக்கத்தும் ரொம்ப கேஷுவலான ஒரு ஆளா, கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர்காரராகவே அவர் வந்து அங்க வந்து மாறுறாரு. ஒரு 1 வீக் முன்னாலே இதை செஞ்சு அவருங்கிற ஒரு கோயம்புத்தூர்காரராக மாறாரு. இருக்கிற பீப்புளே ரொம்ப கம்ஃபர்டபுள், இங்கெல்லாம் ஷூட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஷூட் பண்ண வரும்போது அவங்க வந்து பேனிக் ஆகக்கூடாது, அவங்க கேமராவை பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு ப்ராசஸாவே அது நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவரோட கோஆப்ரேஷன் தான் மெயினாக. இது நாங்கள் நக்லைட்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணுங்கிறது வேற. ஒரு ஹீரோ, ஒரு ஸ்டாரை அங்கே வச்சு ஷூட் பண்ணும்போது அவங்க கோஆப்ரேஷன் முக்கியம். அண்ட் ஆல்சோ அதான், அண்ட் உங்களுக்கு நீங்கள் பப்ளிக்கில் ஷூட் பண்ணும்போது, கொரில்லா ஷூட் பண்ணும்போது சில நேரம் நிறைய பேர் கேமரா பார்த்துருவாங்க, சில நேரம் பர்ஃபெக்ட் ஷாட் வந்துடும், யாரோ கேமரா வந்து மறைச்சிருவாங்க. அப்போ நம்ம ரீடேக் ஷூட் பண்ணோம். நீங்கள் அந்த ஒரு போர்ஷன் சொல்கிறீங்க, சேம் பப்ளிக்ல வெறும் அதே மார்க்கெட்ல செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய சேஸ் இருக்கும். ஆமா, இந்த வெங்காயம் எடுக்கிற ஷாட் அதெல்லாம் பெரிய வெங்காயம் எடுக்கிறதுலாம் நீ அதுக்கு பிடிஎஸ் வீடியோல இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன், செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சேவக்கட்டு சேஸ் இருக்கும், எனாமஸ் எஃபர்ட் இருக்குல்ல, அவர் ஓடுறது, இது பண்றது. இது நீங்க கொரில்லா, நீங்க எல்லாத்தையும் உங்க ஆர்கனைஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது ஒரு டேக்ல அச்சீவ் பண்ணிடலாம். கொரில்லா ஷூட் சில நேரம் திரும்ப பண்ணணும், அது ஒர்க்கால திரும்ப பண்ணணும், அதான் அங்க பர்ஃபெக்ஷன் இருக்கும். பட் வேற யாரோ ஒரு அன்சிங் பண்ணிடுவாங்கல்ல, அவ்வளவு தடவை அவர் வந்து ரீடேக் பண்ணுவார். அது ஒரு துளி கூட அவரோட முகத்துல வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்குல்ல, அது இருந்துராது. ரொம்ப கான்சியஸா இருப்பாரு. அவர் முகத்துல டயர்ட்னஸை பார்த்தோம்னா, சரி அவர் டயர்டா இருக்கா, நம்ம போன டேக்கே ஓகேங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லிடுவாரோ அப்படிங்கிறது காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை தெளிவா நம்ம இன்னொரு தடவை பண்ணுவோம், இல்லை அதை அவங்க பார்த்துட்டாங்க, நம்ம இதுதான் வந்து வரப்போகுது, நம்ம அதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்கிறதுல. ஸோ அவங்க ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது நமக்கு இன்னுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடும் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் நக்லைட்ஸில் இந்த தொடர் ப்ராக்டிஸ் ஒன்று நமக்கு எந்தெந்த, இப்போ மார்க்கெட்லாம் நாங்கள் 1 மந்த் போய் அடிக்கடி ரெகுலராக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, சும்மா ஷூட் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது. அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே இடத்துக்கு போகும்போதே நம்ம பசங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அது மாறிடுது. ஸோ அது மோர் அவங்களோட எனர்ஜி உள்ள இன்வால்வ் போது வேற ஒன்றா மாறிடுது. அதை தாண்டி அந்த வீடை காட்டுற ஒரு அமைப்பு எல்லாமே வந்து பயங்கரமாக எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அது மணி அவங்களுடைய பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், சுந்தரராஜன் சார் பேசுகிற கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்துச்சு. மேபி உங்களுக்கான அந்த ஒர்க் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் ஓகே விஷுவலாக நம்ம இந்த வீட்டை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் சீனாக பிளாட் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஃப்ரேமிங் தோஸ். ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போது அது புழங்கி அதுக்குள்ளே ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு சர்டன் ஆஃப் டைம், ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல வரல கை வச்சு அந்த இடம் மெல்ல இதை நீங்கள் வந்து ரிக்ரியேட் பண்ணலாம். ஆர்ட் டைரக்டர் நிறைய இடங்கள்ல எங்கள் ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் சார் அதை பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் ஹீஸ் நோ மோர். உண்மையிலுமே அவரோட ஒர்க் வந்து உண்மையாக அற்புதமான ஒரு ஒர்க் வச்சுங்களேன். ஆனால் ஒன்று இருக்கு, உண்மையிலேயே புழங்கின வீட்டுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம நோட் பண்ணா தாண்டி ஒரு ஆறா இருக்கும், அதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு லைஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். அது ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு ஃபீல் பண்ணி சொன்னால் வந்து எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் இது எமோஷனல் ஏரியான்னு வச்சுங்களேன். சில நேரங்களில் இளையராஜா சாரோட ஸ்டுடியோ இருக்கு, அவர் வந்து 70mm பிரசாத் இதில் வந்து அவரோட கம்போசிங் ஸ்டுடியோ. இப்போ வந்து அது ஒரு 70mm கிரேடிங் ஸ்டுடியோ மாற்றிட்டாங்க. நம்ம கலர்ஸ் ரங்கா சார் தான் இப்போ அங்கே கிரேட் பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்டுடியோவை எங்களுக்கு சுற்றி காட்டுறாரு. அங்கே 1000 படங்களுக்கு ரீரெக்கார்டிங் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சது தான். ஆனால் கிட்ட ஒரு கோயிலோட எஃபெக்ட் இருக்குல்ல, அது போல தான் எனக்கு வந்து அந்த 70mm ஸ்டுடியோக்குள்ளே நிற்கிறதும் இளையராஜா சார் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு இருக்குல்ல. இது நான் ஒரு லார்ஜர் பிக்சரை சொல்கிறேன். அதுபோல தான் ஒரு மனிதர்கள் வாழ்ந்த இடம் இருக்குல்ல, ஏன் செட்டு போகாமல் ஒரு ரியல் லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன நுவான்சஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரோட பழக்கத்தை, இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு கதவு இருக்கு, குட்டி ஸ்டிக்கர்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு, இப்போ அவங்க வீட்டில் சின்ன பசங்களே கிடையாது, அவர் 40+ இருக்கிற, பட் அவரோட சின்ன வயசு இருக்குல்ல, அதோட
விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இன்ஸ்பயர் நம்மளை பண்ணுறதும் அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக முதல்ல அந்த லைஃப் தான். அண்ட் அந்த வீடோட செலெக்ஷனும் சரி, அதோட வீடோட அமைப்பும் சரி, இப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப சின்ன வீடு, பட் அவங்களுக்குள்ள நிறைய ஒரு இன்டிமேட் போர்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த அவங்க ரூம் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ அவங்க ரூம் மட்டும் மற்ற எல்லாமே அந்த ராபின் ப்ளூ சொல்கிறோம்ல, சுண்ணாம்பு செவர் இருக்குல்ல, அது கோயம்புத்தூர் இந்த ஊர்களுக்கே இருக்கிற அடையாளம். நம்ம கலராக இப்போ கலர் பேலட்டாக நம்ம போனோம், இந்த கலரை மாற்றிடுவோம், இதை நீங்கள் ஒரு சேயானா நீங்கள் மாற்றுங்க, இல்லை வேற ஒரு கலராக மாற்றுங்க, விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அதோட ஒரிஜினல் கலர்ஸ்லேயே நம்ம ஷூட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த வீடை நம்ம அப்படியே அதை வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வந்து இது இருக்கும், பரனில் நீங்கள் கை எட்டினீங்கன்னா உங்களுக்கு மேலே ஓட்டுக்கு கீழே அவங்க வந்து ஒரு பரன், அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணுற யூஸ் பண்ணுவாங்க, ஊசி விழுகாமல் இருக்கிறதுக்கு. அது மோர் எனக்கு கன்ஸ்ட்ரெயின். ஒரு ஷார்ட் வச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே மாட்டின மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ எவ்வளோ சிறுசு, இந்த கன்ஸ்ட்ரெயினை கொண்டு வரதுல இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஷூட்டிங் பாசிபிலிட்டி வச்சுன்னா லைட் பண்ணுறது உங்களுக்கு சிரமம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைட் இருக்கும், உங்களுக்கு ஹை சீலிங்காக இருக்குன்னா லைட் பண்ணுறது ஈஸி. இந்த சிரமங்களும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் மோர் இந்த கதையை நாங்கள் நேச்சுரலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணோம் அப்படி முடிவு பண்ணால மோர் விண்டோ லைட்ஸ், அவுட் சைட் சோர்சஸ், நம்ம அப்படி தான் போனோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த கன்சென்ஸும் இருந்துச்சு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எங்களுக்கு ஓகே பெரிய ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனுடைய ஹெல்ப்பும் இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நாங்கள் பயங்கரமாக பார்த்து ரசித்தது இந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேரலல் சீன்ஸ். ஸோ ஒரு பக்கம் இந்த பக்கம் பாட்டிலில் முழுகிட்டேன்னு போகிற ஜென்சனோட பகுதியாக இருக்கட்டும், இந்த பக்கம் மணி அண்ட் ஃபேமிலி வந்து குழந்தை பிறக்க போகுது, அது சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு போகிறதும், ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ரெண்டு எமோஷன்ஸுமே இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக காமெடி இருக்கும், இங்கே சீரியஸான விஷயங்களை நமக்கு பிடிச்ச ஒரு ஜோவியல் நோட்டில் கொடுத்துருந்துருப்பாங்க. இதுக்கான ஃப்ரேமிங்ஸ் அண்ட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் யுவர் டிபார்ட்மெண்ட் பேரலாக இதுக்குள்ளே வந்து இது ஜஸ்ட் அந்த ஒரு சீன் மட்டும் கிடையாது. இந்த கதையோட ரைட்டிங்லேயே என்ன இருக்குன்னா, பேரலி ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த சேவகட்டு போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் சேவக்கட்டு நடந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு டீம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணும், வீட்டில் ஒரு சேஸ் நடக்கும். பேரலி 2-3 விஷயங்கள் நடக்குதுல. அதே தான் நீங்கள் அந்த ஆஃபீஸோட அந்த பிரிண்டிங் ரூம் அந்த சீக்வன்ஸ்லையும் இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கும். பேரலாக அவர் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருப்பாருங்க இடத்துல. ஸோ இது போல பல சீக்வன்ஸில் பேரலி நடக்கிற விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு கதையோட ஸ்ட்ரக்சருக்குள்ள ரைட்டிங்குள்ளே இருக்கிற விஷயம். அது போல தான் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராசஸ் எங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போது அதில் 2 இருக்குது. ஒன்று அந்த வண்டியோட இது இருக்குல்ல, இப்போ இது ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு வண்டினா, இப்போ நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வண்டி நாங்கள் ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ஷேக் கொடுக்குறது. இப்போ நீங்கள் இந்த இவனோட ஷார்ட்ஸ் பார்த்தா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஓகே, அந்த கார் வேகம் ஒன்று, வேகம், லைட் பாசிங்ஸு. இந்த கார் ஒரு வேகத்தில் போகுதுன்னா நீங்கள் லைட்டை ரிக்ரியேட் பண்ணி நீங்கள் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ண, ரியல் லொக்கேஷன் ஷூட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸு, கால் ஷீட்ஸு, அவைலபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து நாங்கள் ப்ளூ ஸ்க்ரீனுக்கு மாற்றலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீனை ரீக்ரியேட் பண்ணுறதுல அது ரியாலிட்டியை நீங்கள் திரும்ப அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இது ஒரு டாஸ்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஃப்ளோரை ரெடி பண்ணுறதுல, ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பெரிய ஃப்ளோர் கிடையாது. நீங்கள் ஒரு 2 காரை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்கள் என்டையராக லிட் பண்ணி ஷூட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஃப்ளோர் கிடையாது. நீங்கள் சென்னை ஈஸியாக நீங்கள் ஷூட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு இன்னொரு டாஸ்க் என்ன அந்த ஃப்ளோரே கிரியேட் பண்ணோம். ஸோ நாங்கள் 40x40 4 சைடும் பெரிய ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் இங்கேருந்து வர வச்சு, இப்போ நீங்கள் லிட் பண்ணோன்னா எங்கள் ஸ்டுடியோ ஃப்ளோர்ஸ் தான் நீங்கள் மேலே போக முடியும், உங்களுக்கு கோடாஸ் இருக்கும், நீங்கள் மேலேருந்து லிட் பண்ணலாம். நீங்கள் அது முதல்ல டாப் லைட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு மில் எடுத்து நாங்கள் ஷூட் பண்ண வச்சுங்களேன். ஸோ எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 45x40 4 சைடும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் லிட் பண்ணோன்னா லைட்ஸ் நமக்கு தேவை. இப்போ ஒரு நாள்லாம் நீங்கள் இங்கிருந்து அவ்வளோ லைட்ஸை ஒரு நாள் ஹையர் பண்ணி கொண்டு வருது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்இடி லைட் பேனல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நாங்கள் அதை ஃப்ளட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீனை லிட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கீப் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை ரிக்ரியேட் பண்ணுறோம். நான் அதோட செட் ஆஃப் பிடிஎஸ் ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ரியாலிட்டியாக ஒரு நைட் எப்படி இருக்கும் நீங்கள் அதை கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கார் போகுதுன்னா அதோட ரைட் சைடில் என்றைக்குமே கடைகள் இருக்கும், டிவைடர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு ரோடு இருக்கும், அப்புறம் கடை இருக்கும். அப்போ இந்த சைடு லைட் பாசிங்ஸ் நிறையா இருக்கும், கடையோட லைட்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சைடு காரோட இதெல்லாம் பேசிக் லாஜிக்ஸ் தான். ஆனால் அதோட ஸ்பீடோட மேட்ச் பண்ணி இதை பண்ணுறதுக்குல இது லைட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி சைடில் இருந்த ஒரு வேலையை எனக்கு அது முடிஞ்சளவுக்கு நாங்கள் ரியலிஸ்டிக்காக அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக அவங்களை லிட் பண்ணுறது இல்லையா, கைண்ட் ஆஃப் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது டல்லாக தான் இருக்கும். நிஜமாலுமே ஒரு காருக்குள்ளே எவ்வளவு லைட் வருமோ அவ்வளவு மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீன் வைக்கும்போது உங்களுக்கு ஜட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு அது க்ளீனாக தெரியணும், மூஞ்சி எல்லாம் பளபளன்னு தெரியணும், நம்ம ஃப்ளாட்டாக அதை லிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம முன்னாலே இது என்ன பிளேட் வைக்க போகிறோம், அந்த பிளேட் என்ன டோனில் இருக்க போகுது, ஸோ உள்ளே எவ்வளோ லைட் வரும், அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ மினிமலாக லிட் பண்ணி எக்ஸ்டர்னல் லைட்லேருந்து அவங்க அதை க்ரியேட் பண்ணுறதுல அதுதான் அதோட ரியலிஸ்டிக்னஸை
கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டேரக்டர் கிட்ட பேசினப்போ சரி, பிரசன்னா சார் கிட்ட பேசினப்பையும் ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோயம்புத்தூர்ல எடுத்தோம். பட் சென்னையை தாண்டி வெளியில அந்த ஷூட்ஸ் போனாலே அது அவுட்டோர் ஷூட்டுன்னு ஆயிடுது. அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ மேபி நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தோணுது. நீங்க கோயம்புத்தூர்லயே அழகா நீங்க வந்து ப்ளூ ஸ்க்ரீன்லாம் போட்டு சூப்பரான ஒரு விஷயம் எடுத்துருந்துருக்கீங்க. பட் நீங்க சொன்னீங்க சென்னையிலன்னா இருந்திருக்கும், மேபி ஸ்டூடியோ இருந்திருக்கும். பட் இதை தாண்டி போகிறப்ப நம்ம அங்கே வர வச்சு அங்கே இருக்கிறத வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஓகே, இப்போ கோயம்புத்தூர்னாலும் அங்கே இருக்கிற ஒரு ஹோம் ஜோனில் நம்ம ஷூட் பண்ணலாம். அது வந்து நம்ம வெளியில் அங்கே எடுத்தாலும் அது ஷூட்டிங் தான், அது நாட் அவுட்டோர் ஷூட்டிங்கிற அந்த நேம்லாம் வைக்க வேணான்ற மாதிரி டேரக்டர் சொன்ன மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் என்னவா இருக்கும்? இப்போ சினிமா தொடங்கின இடம், இப்போ அங்கே இருக்கிற மாடர்ன் ஸ்டுடியோஸ், தேவர் ஃபிலிம்ஸ், சென்ட்ரல் தியேட்டரு, சென்ட்ரல் ஸ்டுடியோஸு, இதெல்லாமே கோயம்புத்தூரில் இருந்து சினிமா மூவ் ஆகி சென்னைக்கு வந்து, அண்ட் சென்னையில் ஏன் இவ்வளோ ஸ்டுடியோஸ் இருக்குன்னா, சென்னை தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியன் சினிமாவே இங்கே தான் இருந்துக்கும் போது தான் இங்கே ஏவிஎம் இருந்தது, நிறையா ஃப்ளோர்ஸ் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி நம்ம இங்கே ஃபோக்கஸ்டாக மாறிட்டோம். ஏன்னா என்டையர் சவுத் இந்தியன் சினிமாவே இங்கே கான்சென்ட்ரேட் ஆகின்றதுனால இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இப்படியே எவால்வ் ஆகிருச்சு. நம்ம துண்டா நம்ம இதை பார்க்கக்கூடாது. பட் மோர் கதைகளும் நம்ம வேறு வேறு ஊரோட கதைகள். இப்போ இது ஏன் கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணால், கோயம்புத்தூரோட நுவான்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திரும்பின பக்கம்லாம் இந்த கதையிலேயே அவ்வளவு பேக்கரிஸ் வரும். இப்போ இது ரைட்டிங்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க வேலை விட்டு போனால் ஒரு பேக்கரியில் உட்காந்து பப் சாப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்ன வேலை பார்க்கலாம் புதுசாக அப்படிங்கும்போது அம்மாவும் இவருக்கும் ஒரு பேக்கரியில் பேசிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு பேக்கரி திறப்பான், ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருக்கும். ஸோ இது 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 வந்து கோயம்புத்தூரோட கலர் வச்சுக்கலாம். விதவிதமான பேக்கரிஸ். நீங்கள் சென்னையில் அப்படியான பேக்கரிஸ் நீங்கள் ஃபைன் பண்ண, டீ கடைகள் இருக்கும், நீங்கள் வெளியே நின்று குடிக்கலாம். பட் போய் உட்காந்து இப்போ இதுக்குள்ளேயும் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு இது இருக்குது. அங்கே இருக்கிற மில்லில் காஃபி, டீ, தேங்காய் மண் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இருந்த பிரேக் டைம்ஸு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விஷயமும் இப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ கோயம்புத்தூர் கதை பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுபோல் இப்போ அவுட்டோர் ஷூட்ஸ் நடந்துகிட்டே இருக்குதான் இருக்குது. பட் மோர் வேறு ஊர்கள் அதோட நுவான்ஸோட கதைகள் வரும்போது, அது ஹிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஓகே இங்கே தொடர்ந்து ஷூட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூரில் லாஸ்ட் 10 years இருந்ததை விட இப்போ உங்களுக்கு யூனிட்ஸ் இருக்குது, கொஞ்சம் லைட்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணலாம், கேமராஸ், சினிமா கேமராஸ் நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஸோ அது நடக்குது. மெல்ல 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 இது எவால்வ் ஆகும் தான். இப்போ நீங்கள் மலையாளத்தில் பார்க்குறோம்ல, எல்லா ஊர் கதைகளும் அங்கே வரதும், அங்கே நம்ம ஸ்பெசிஃபைடாக ஒரு இடம் கிடையாது இருக்குல்ல, அது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் வச்சுக்கோங்களேன். சுஜித்தோட இந்த 9 years அந்த ஜேர்னி, அன்னைக்கு அந்த பிளாங்கா இருந்து யார் ராஜேஷ், அப்படியே ராஜேஷ் உள்ள வந்து ஓகே நம்ம டீமை பார்க்க போறோம்னு நினைச்சப்போ என்ன நம்பிக்கையோடு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. அது நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நம்பிக்கை இன்னி வரைக்கும் அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு வந்து 2 பேரையுமே கீப் அப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க, டுவர்ட்ஸ் சினிமா வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு சுஜித் அண்ட் ராஜேஷ் கை கோக்குற அந்த ப்ராமிஸ் என்னவா இருந்திருக்கும் இப்போ திரும்பி பார்த்தா? ராஜேஷ் பிரசன்னாக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே சினிமா பண்ணோம், நல்ல சினிமா பண்ணணும், எந்த கதைகளை சொல்லணும் அப்படிங்கிறதுல எந்த கதைகளை வேணாலும் சொல்லலாம். ஓகே, இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், யாரோட கதைகளை சொல்லணும், அது எது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நோக்கி வரது உண்மையுமே இந்த ப்ராசஸில் நான் புரிஞ்சுக்கிறதுனா, ஏன்னா என்றைக்குமே ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும், நமக்குமே நிறைய முரண்கள் வரும், சண்டை போடுவோம், அது ஏன் இருக்கணும், அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசியில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்ன, அந்த ஆர்ட் என்னவா மாறுதுங்கிறதுல. அப்போ நான் இதிலிருந்து என்னோட டேக்அவே தான் நான் சொல்கிறேன் வச்சுக்கங்களேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு காலேஜ் முடிக்கும் போதுல. எங்கள் டீமுக்கே அவ்வளோ எனர்ஜி, என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சுருக்கலாம். போய் மலையை போய் உடச்சு வரனா கூட அந்த எனர்ஜி அந்த வயசில் இருக்கும்ட்டுருக்கலாம். ஆனால் அதை எதை நோக்கி நீங்கள் கொண்டு போகணும், அதை எப்படி மெத்தடாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிற திசையை காட்டுறது வந்து ராஜேஷ் அண்ணாவும் பிரசன்னாவும் தான். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய டவுன்ஃபால்ஸ், நிறைய சிக்கல்கள், எல்லாம் தேர் ஆர் சக்ஸஸ், நிறைய சக்ஸஸ் இருந்தது, டவுன்ஃபால். ஆனால் எந்த நேரத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்ட நோக்கம் இருக்குல்ல, அந்த சொல்லுவாங்கல்ல, அர்ஜுனா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த பறவையோட கண் தான் தெரியுதுமாங்கல்ல, அதுதான் ராஜேஷ் அண்ணா பிரசன்னாக்குள்ளே இருக்கிற திடம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ விதம் இருந்தாலும் நம்ம நோக்காது நடுவில் எல்லாம் சிக்கல், எதுக்கு ரியாக்ட் பண்ணோம், எதுக்கு நம்ம பெருசாக ஓகேறதும். அண்ட் நீங்கள் இப்போ நம்ம இதோட அவுட்கமாக நம்ம இதோட வெற்றியை பார்க்கணும்ல, இது வந்து சடனாவோ ஃப்ளூக்லையோ லக்லையோ நடந்தது, இட் இஸ் பிளான்டு. அதை அவங்க சொன்னாங்க, இது இப்படி தான் நடக்கும்னு சொன்னாங்க, அது அப்படி தான் நடந்துச்சு. இங்கே மட்டும் கிடையாது, நக்கலைட்ஸோட வளர்ச்சின்னு இல்லை, அது ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோஸாக போட்டிருந்து அது சேனலாக மாறும்போது கிட்டத்தட்ட எங்கள் சேனல் ஆரம்பிச்சு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு விடன் அவார்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சொன்னோம்னா, நம்ம இதோட 10,000 சப்ஸ்கிரைபர் நிப்பாடிக்கூடாது, நம்ம லார்ஜர் ஆடியன்ஸுக்கு போகணும், நம்ம இங்கிருந்து நம்ம சினிமா பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க ஒரு வேலை திட்டம் ஒன்று சொல்கிறாங்க. அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 1 மாதம் நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோம், 4 வாரம் 2 வீடியோ போடுறோம், 1 மாதத்தில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், 1 yearல 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்,
இதெல்லாம் பண்ணால் இதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1 month நடந்தது. வித்தின் 10 months 1 year கூட ஆகல. 10 monthsல நாங்கள் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மைல் ஸ்டோனுமே இருக்குல்ல, எதுவுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க நடக்கணும் இல்லை, எதுவுமே இது நடக்கும் பாரியா அப்படின்னு சொல்லி அது நடந்ததுன்னு வச்சுங்களேன். ஆமா, இதுக்கு நம்ம ஒர்க் போடுறோம். பட் அதான் இதை நம்புறதுன்னு இருக்குல்ல, உண்மையிலுமே நம்பிக்கைங்கிறது என்ன? when we trust something and someone, ஒரு விஷனுக்காக நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா அதை நம்பி நடுவில் டவுட்டுகள்லாம் வரும். சொல்லுவாங்கல்ல, கடவுள் நம்ம சோதிக்கிறாரு அப்படின்னு ஒரு கடவுள் கதைகள்லாம் சொல்லுவோம்ல, பக்தி கதைகள். அது போல நிறைய சோதனைகள் வரும். ஆனால் டவுட்டுகள் வரும், இது நடக்காமல் போயிடுமோ அப்படிலாம் தோணும். ஆனால் உண்மையிலுமே அதை அவங்க நடத்தி காட்டிட்டாங்களா, அது கூட நாங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். சூப்பர். ஸோ எகெயின் வித் நக்லைட்ஸ் டீம் அண்ட் குடும்பஸ்தன் டீம் கூட ஒர்க்கும் இருக்குமா அடுத்தடுத்த படங்கள்? தொடர்ந்து அடுத்தடுத்து ஓகே, இது மட்டும் செட்டிலாகவே விட்டுட்டாருங்க. பட் ரொம்ப ஸ்வீட்டுங்க, அழகாக. ஏன்னா நிறையா இப்போ பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் வந்து ஒரு அளவாக பேசுவாங்க. பட் நீங்கள் அதை தாண்டி ரொம்ப அழகாக அது எப்படி எங்களுக்கு புரியுமோ, ஒரு காமெடியன்ஸ்க்கு புரியுமோ, அதை உங்கள் ஒர்க்கோட கனெக்ட் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபீல் ஸோ எமோஷனல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.